ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் வந்து கேஜிஎஃப்க்கு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தை பொங்கல் அன்றைக்கி தான் அன்றைக்கி கிளம்புனேன். அன்றைக்கி வந்து 4:30க்கே கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் போனதுனால வந்து அந்த ஊருக்கு கிட்ட போக 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 பார்த்தீங்கன்னா நிறைய கிராமம்லாம் இருந்தது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மார்னிங்லேயே வந்து அழகழகா கோலம்லாம் போட்டுருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அங்க அப்புறம் வர வர பார்த்தீங்கன்னா, அங்க கரும்பெல்லாம் வித்துட்ருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். வாங்கலான்னு தான் ஆசை, ஆனா வாங்கல. இப்போ வந்து எங்க அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து எங்க அக்காவுடைய பெரிய பையன். போன உடனே பார்த்தீங்கன்னா, சூப்பரான மட்டன் குழம்பு செஞ்சிருந்தாங்க. எங்களுக்கு செம்ம பசி. 8:30க்கெலாம் வந்துட்டோம். அதுக்கு வந்து இட்லி செஞ்சிருந்தாங்க. கூடவே வந்து இடியாப்பமும் செஞ்சிருந்தாங்க. அத பார்த்தோனே வந்து என் பசங்களுக்குலாம் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ லஞ்சுக்காக வந்து மட்டன் பிரியாணி தான் எங்க அக்கா செஞ்சுட்ருக்காங்க. இது எங்க அக்காவுடைய ஸ்பெஷல். அவ பிரியாணி சூப்பரா செய்வா. அதுக்கு வந்து ஆயில ஊத்திட்டு, ஆயில்ல வந்து லவங்கம், பட்டை, பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிட்டு, வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணிட்டு, இதில வந்து தக்காளியுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டாங்க. இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? அதையுமே ஆட் பண்ணிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருந்தாங்க. இப்போ வந்து கறிய வந்து மட்டன ஃபஸ்ட்டே நல்லா வேக வச்சுட்டாங்க குக்கர்ல போட்டு. அதையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து, கொஞ்ச நேரம் வேக விட்டுருந்தாங்க. அது மசாலா தண்ணிலாம் இதில ஊறுறதுக்காக. இப்போ வந்து தேவையான அளவுக்கு மசாலாலாம் ஆட் பண்ணாங்க. தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பத்திக் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாமே ஆட் பண்ணி நல்லா நல்லா கலக்கி விட்டுட்டு, இது வந்து தேவையான அளவுக்கு தண்ணியுமே ஊத்தி, இதில தேவையான அளவுக்கு கொஞ்சமா தயிரையுமே ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து இங்க வந்து துளசி அரிசின்னு வாங்குவாங்க. இவங்க ஊர்ல வந்து அது புல்லட் அரிசின்னு சொல்றாங்க. இதுதான் பிரியாணிக்கு செய்வாங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு சூப்பரா இருந்ததுங்க. இந்த பாஸ்மதி ரைஸை விட இந்த ரைஸ் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. நீங்களும் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஊர்ல இது துளசி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து அரிசிய ஊற போட்டு, இதில ஆட் பண்ணி நல்லா தம்முக்கு குடுத்துட்டாங்க. தம்முக்கு குடுத்தவுடனே கலர் பவுடர் நல்லா ஆட் பண்ணி, இப்போ பாருங்க சூப்பரான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கும்போதே எப்போ சாப்பிடலான்ட்டு ஒரு ஆசை வந்துச்சு. ஏன்னா, எங்க அக்கா வந்து அவ்வளோ டேஸ்ட்டா பிரியாணி செய்வா. இவ மட்டும் இல்ல, இன்னொரு பெரிய அக்காவுடைய ஹஸ்பண்டும் வந்து அவரும் பிரியாணி சூப்பரா செய்வாரு. எங்க அண்ணன் எல்லாருமே பிரியாணியில வந்து அல்டிமேட்டா பண்ணுவாங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து சிக்கன் பகோடா, ஆனியன் ரைத்தாலாம் செஞ்சுட்டு, எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு, இப்போ நாங்க வெளியே கிளம்பிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க ஊர்ல வந்து இந்த பொங்கல் சீசனுக்காக எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்களாம். அதனால வந்து வாங்க போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு இருந்தாங்க. சரி, அங்க வந்து நாங்க ஈவினிங் ஒரு 5:30க்கு மேல தான் கிளம்புனோம். நாங்க ஆட்டோலயே போயிட்டோம். ஏன்னா வந்து அங்க கார் விடுறதுக்கு இடம் இல்லன்றதுனால வந்து, நாங்க வந்து ஆட்டோலயே ஒரு ஒரு ஆட்டோல கிளம்பிட்டோம். போற இடத்துல வந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். அப்படியே பார்த்துட்டு போலாம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். அந்த ஊர்ல வந்து ரொம்ப கூலிங் அதிகங்க. அதனால நல்லா இருந்தது. எங்களுக்கு சென்னைய விட அங்க வந்து கொஞ்சம் கூலிங் நல்லா இருக்குன்னா, என்ஜாய் தானே பண்ண முடியும். சூப்பராவே இருந்தது. உள்ள போயிட்டு பார்த்தோன்னா வந்து இந்த பெரிய பெரிய ராட்டினம்லாம் இருந்தது. நம்ம ஊர்ல இருக்கிற மாரி தான் இருந்தது. உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா வந்து சமத்துவ பொங்கல்னு செஞ்சுட்ருந்தாங்க. எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்கலாம் சேர்ந்து ஒருத்தவங்க செஞ்சுட்ருந்தாங்க. அது எல்லாமே நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது இது நான் புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது. டிக்கெட் எல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு நாங்க உள்ள போயிட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு வந்து ₹80 டிக்கெட்டு. சின்ன பசங்களுக்கு 3 வயசுக்கு கீழ வந்து டிக்கெட் இல்லன்னு சொன்னாங்க. அது அந்த டிக்கெட் சொல்லாமலே இருந்திருக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷோட இதெல்லாம் போட்டுருக்காங்க. கண்காட்சி மாரி போட்டிருந்தாங்க. எல்லா வகையான ஃபிஷ் எல்லாம் இருந்தது. குட்டி குட்டி ஃபிஷ்ஷு, இந்த ஆமை இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. என் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாரி பெரிய பெரிய ஃபிஷ் எல்லாம் இருந்தது. எல்லாமே அவங்க அங்க இருக்கிற ஊர் ஆளுங்கலாம் வந்து நல்லா ஃபோட்டோ, பிக்லாம் எடுத்துக்கிட்டு, வீடியோஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டுருந்தாங்க. ஏன்னா வந்து இங்க வந்து இவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நெறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ வந்து என் பசங்க பாருங்க அந்த மீன பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. அவங்க கூடவே வந்து நாங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு பசங்க இந்த டாய்ஸ்லாம் எங்கே விக்கும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்தாலே வந்து பசங்களுக்கு வந்து பார்க்குறது ஒரு பக்கமா இருந்தாலுமே வந்து பர்ச்சேசிங்கில வந்து என் பசங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டு. எதுனா ஒண்ணு அங்கேருந்து வாங்கிட்டு தான் போணும். அந்த மாரி வந்து என் பசங்க வந்து எங்கே தான் இருக்கு அந்த மாரி ஷாப்லான்னு கேட்டம்போது வந்து போய் பார்த்தா அங்கே வந்து ₹10 ₹30ன்னு சொல்லிட்டு நெறைய வந்து ஃபேன்சி ஐட்டம் வித்துட்ருந்தாங்க. இத பார்த்தவுனே சொல்லவா வேணும்? என் 2 பசங்க, எங்க அக்கா பொண்ணு எல்லாமே உள்ள போயிட்டாங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடியே உள்ள போயிட்டு எல்லாமே ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நான் இத வாங்கணும், அத வாங்கணுன்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு
அவங்க அவங்களுக்கு தேவையான இயரிங்ஸ் அப்புறம் வந்து கீ செயின் வாங்குவாங்க என் பசங்க. எங்கே போனாலும் ஒரு கீ செயின் எடுத்துப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் பேக்கில் மாட்டுறதுக்காக வந்து இதெல்லாம் வாங்கிட்டாங்க. கூடவே வந்து செயின், வளையல் நிறையவே இருந்ததுங்க. ஆனால் ரேட்டு எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். இந்த பசங்க எல்லாத்தையுமே வாங்கிட்டு நாங்கள் பில்லை போட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா எதிர்கடையில் வந்து இந்த பீடா அப்புறம் வந்து மேங்கோவோட அந்த புளிப்பு சுவை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் விற்றுட்ருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என் பசங்க தேவையானது மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கேம் விளையாட போகிறோன்னு சொல்லிட்டு கேம் விளையாடுறதுக்கு போனாங்க. அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தாங்க இருந்தது. கேம் எல்லாம் அவ்வளோ பெரிய கேம்லாம் பண்ணல. சும்மா பாலை போட்டு அந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு என்ன நம்பர் வருதோ அதுக்கேற்ற அந்த நம்பருக்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. அதில் வந்து என் பசங்க அடித்தது என்ன தெரியல. ஆனால் வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரே ஒரு முதுகு சொறிகிற அந்த ப்ரெஷ்ஷு தான் கிடச்சிது. அதையே வந்து நல்லா சாதிச்சா மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க என் பசங்க. அதை வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு உள்ளே போனோன்னா வந்து பெரிய பெரிய ராட்டினம்லாம் இருக்குல்ல, அந்த அசுர தாலாட்டு, அப்புறம் வந்து குழந்தைங்க விளையாடுற அந்த கேம்ஸு எல்லாமே இருந்தது. பார்த்துட்டு இப்போ எதில் போகலான்னு சொல்லிட்டு ஐடியா போட்டுட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து. ஃபஸ்ட்டு வந்து அசுர தாலாட்டில் நான் தான் போவேன், நீ தான் போவேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு டிக்கெட் எடுக்க போனோம். டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 40 ருப்பீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, யார் யார் போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டுட்டு இப்போது எங்கள் அக்கா பசங்களும் என் பசங்களுமே தான் போகிறேன்ற ஒரு பிளான் தான். நாங்களாம் போகல. ஏன்னா எங்களுக்கெலாம் அது பயம் எங்களுக்கு. இது வரைக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு கேமுக்கு நான் போகமாட்டேன். இப்போ வந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டு ரொம்ப ஒரு தைரியமாக போகிறாங்க. மேலே ஏறி உக்காந்தவொடனே அஜ்மல் வந்து பின்னாடி பேக் சைடில் நான் தான் உட்காருவேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். அவன் சின்ன பையன்றதுனால நீ அங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி முன்னாடி உட்கார வச்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்து என் பசங்களுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தவர் அவருக்கு வந்து ஒரு மாதிரியாக கேர்னஸ் ஆகிடுச்சு. அதனால சீக்கிரமே அதை ஸ்டாப் பண்ணி அவரை இறக்கிட்டாங்க. அவர் இறங்கினதும் என்ன ஆச்சுன்னா எங்கள் அக்காவுடைய பசங்க 2 பேருமே இறங்கிட்டாங்க. இப்போ என் பசங்க, எங்கள் அக்காவுடைய பெரிய பையன் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி வந்து டிக்கெட்டும் வாங்கியாச்சு. அதுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு உட்காந்து அவர் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டார். அவருக்குமே வந்து இது வந்து செட் ஆகாது. இருந்தாலுமே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. ஒரு மாதிரி கேர்னஸ் ஆகிடுச்சு விளையாடினதே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரி ஓகே, இது முடிஞ்சிச்சு, இந்த மாதிரி இது கேமுக்கெலாம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வந்து எதனா வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி அப்பளம், பானிபூரி, மசால் பூரி, கூடவே வந்து கச்சோரி, அப்புறம் வந்து நிறைய இருந்ததுங்க. அதில் நாங்கள் வந்து தேவையானது வந்து ஃபஸ்ட்டு டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிட்டோம். பானிபூரி, மசால் பூரி அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டு சமோசாலாம் இருந்தது. எல்லாமே ஆளுக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பசங்களோட இந்த குட்டி குட்டி பசங்களோடைய விளையாட்டுலாம் இருந்தது. அதையுமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. என் பெரிய பொண்ணும், எங்கள் அக்காவுடைய பெரிய பையன், என்னுடைய பையன் அஜ்மல் 3 பேருமே வந்து இந்த ராட்டினத்தில் விளையாட போகிறோன்னு சொல்லிட்டு அதில் போயிட்டாங்க. எனக்கு மேலே அது சுற்றும் போது எனக்கே ஒரு பயம், எப்படாப்பா இவங்க கீழே இறங்குவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு ஒரு பயத்திலே இருந்தேன். கீழே இறங்குனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே மலாய் குல்ஃபி விற்றுட்ருந்தாங்க. அதையுமே வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.